காலையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். கடந்த வாரம் ஈஸ்டர் அன்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகவும் அந்த நாள் செய்தியாகவும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்தோம். அதே வேத பகுதிக்கு நம்முடைய இதயத்தை திருப்போம், சிந்தையை திருப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனப்படமாக இந்த வசனத்தை மனதிலே நாம் இருத்தி கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். திருவிவிலியத்தையும் நான் கம்பேர் பண்ணி படிப்பேன். அதனுடைய தமிழ், அதற்கும் முன்பு உள்ள ஒரு மொழிபெயர்ப்பு, பழைய மொழிபெயர்ப்பு கத்தோலிக்க வேதம் உண்டு, அதையும் எனக்கு கிடைத்தது, அதையும் வாசித்து பார்ப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஈஸ்டர் என்று அதை நாம் தியானித்தோம். இன்றும் தொடர்ந்து அதில் சில சொல்லப்பட வேண்டிய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்க உங்களுக்கு சொன்னேன். வீட்டிலே போய் வாசித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வாசித்தேன் என்று கை வைத்துக்கிறீர்கள், நன்றி. வாசிக்காதவர்கள் வாசியுங்கள். கிறிஸ்தவம் எதன் மேல் நிற்கிறது என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரம், a firm foundation is the resurrection of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்ற சத்தியம் இல்லாவிட்டால், அந்த உண்மை இல்லாவிட்டால், இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்று நின்று பிடிக்க முடியாது. இயேசு உயிரோடு கூட எழுந்தது உண்மை. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்த கல்லறையாக இருக்கிறது. அதில் எழுதப்பட்ட வாசகம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உடைய கல்லறையை உலகத்தில் பல பகுதியில் இருந்து மக்கள் போய் பார்த்து ஜெபித்து வருகிறார். இயேசு அங்கே இல்லை, இயேசு உயிரோடு கூட எழுந்தார். உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை, திறந்த கல்லறை, அது நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. எல்லா கல்லறையும் மூடி கிடக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை திறந்திருக்கிறது. காரணம் என்ன? அவர் அங்கே இல்லை. அவர் பாவத்தையும் ஜெயித்தார், பாவத்தின் மூலமாகிய உண்டான மரணத்தையும் ஜெயித்தார். அவர் ஏராளமானதை அவர் ஜெயித்திருக்கிறார். எதையெல்லாம் ஜெயித்தார் என்பதை நான் படித்து பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஒரு நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வருகிறது. திருச்சபை எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், ஜனங்களை கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை அவர்கள் வைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவம் நிற்கிறது உயிர்த்தெழுதலின் மேலே என்றால், உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து, உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை தேவனுடைய பிள்ளைகள் உலகம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை போதிக்க ஆண்டவர் இந்த திருச்சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் உலகம் சிலுவையை தோல்வியின் சின்னம் என்று சொன்னாலும், அந்த சின்னத்தை குறித்து வாசிப்போம் என்றால், அவைகளின் மேல் சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் பார்வைக்கு சிலுவை தோல்வி, ஆனால் கிறிஸ்துவின் பார்வையில் சிலுவை தோல்வி இல்லை, அது வெற்றி. நம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
உயிருள்ளவரை துதிப்பேன் என்று பாடினோம். நல்ல பாடல். உயிருள்ள வரைக்கும் அவரை நான் துதிப்பேன். ஏன்? அவர் அந்த சிலுவையிலே அவர் தோற்று போகவில்லை. அவர் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த சிலுவையில் அவர் உயிரோடு கூட எழும்புவதற்கு, சிலுவையில் மரிக்கும்போது அந்த வசனங்களில் 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 13, 14, 15 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவர் அவரோடு கூட உயிர்ப்பித்து, அவரோடு கூட யாரை உயிர்ப்பித்தார்? அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, எல்லா விதமான அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து. அக்கிரமங்கள் என்று சொல்லும்போது பாவத்துக்கு மேல் உள்ள ஒரு நிலை, பாவத்துக்கும் ட்ரெஸ்பாஸ் என்று சொல்வார்கள். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, யூதனோ யூதன் அல்லாதோர் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், 10 கற்பனைகளை கை கொள்ளாததினால் அவன் மேல் குற்றச்சாட்டுகள் வந்து அவன் தண்டனை பெற்று மரித்து அழிந்து போக வேண்டும் என்கிற நிலையில் போடப்பட்ட ஒரு சிக்னேச்சர், ஒரு கையெழுத்தை நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, பவுல் ரொம்ப அருமையான வார்த்தைகளை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையில் இயேசு கிறிஸ்து சும்மா தொங்கலை, ஆணியில் நம் ஒவ்வொருவர் மேல் வர இருந்த பாவம், சாபம், தண்டனை அத்தனையும் அவர் தன்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை, இப்போ ஒரு பெரிய அதிகாரி, ஒரு தலைவர் ஒரு கையெழுத்தை போட்டுட்டாங்கன்னா அது செல்லுபடியாகும். இட் வில் கம் டு பாஸ். ஸோ த சிக்னேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே போடப்படும் முத்திரை முக்கியம். அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? உடைச்சிட்டார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் என்று சொல்லியிருக்கிறார். அதை இன்னொரு முறை பார்ப்போம். துரைத்தனங்களையும், பிரின்சிபாலிட்டிஸ், அதிகாரங்களையும், பவர்ஸ், நமக்கு விரோதமாய் பிசாசு போட்டிருந்த எல்லா விதமான வல்லமைகள், அவனுடைய அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு கம்ப்ளீட்டாக உருவிட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையின் மேல் எல்லாவற்றின் மேலே வெற்றி சிறந்தார். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் உபதேசத்தை மிக நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இதை அறிந்திருக்க வேண்டும் என்றால் நிருபங்களை வாசிக்க வேண்டும். வெறும் சுவிசேஷத்தை மாத்திரம் வாசித்து நிறுத்தி விடாதபடி, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அடுத்த ரோமரிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து அவர் என்னவெல்லாம் நமக்கு செய்தார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்களோடு கூட மிக முக்கியமான மற்றொரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் பாவத்தையும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் அவர் மேற்கொண்டது மாத்திரமல்ல, அவர் அதை தாண்டியும் அநேக காரியத்தின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். இந்த வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை எப்படி நான் எடுக்கிறேன்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் அப்படி தான் முடியுது. ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் எதுக்காக? யாருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இப்போ நமக்கு ஒருத்தர் வெற்றி, நமக்கு ஒரு நல்ல பரிசு கொடுத்தால், ஒரு வெகுமதி கொடுத்தால் அவருக்கு என்ன சொல்வோம்? we say thank you. நாம் நீண்ட நாள் விரும்பின ஒரு பரிசு, எதிர்பார்த்த ஒரு பரிசு கிடைக்கும் போது என்ன சொல்வோம்? நன்றி என்று நாம் சொல்வோம். அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றி கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலயத்திலே ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை ஒரு சபைக்கோ ஒரு 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 ஊழியருக்கோ கொடுக்கிற ஸ்தோத்திரம் அல்ல, நன்றி அல்ல. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய கைகளை உயர்த்தியோ கைகளை கூப்பியோ
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவருடைய வார்த்தையின் கருத்து என்ன? உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம், உமக்கு புகழ், உம்முடைய நாமம், உம்முடைய பெயர் ஓங்கட்டும், உம்முடைய நாமம் உயரட்டும், மேன்மை அடையட்டும் என்று சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சேர்த்துக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ பேர் தலைவர்கள் வரும்போது தங்களுடைய கைகளில் இருக்கிற சால்வைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு சுற்றி வாழ்க வாழ்க என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்ம கையில் ஷால் இருக்குதா, கர்ச்சீப் இருக்கா, அது பிரச்சனை இல்லை. நம்முடைய கைகளை உயர்த்தி நம்முடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவன் மகிமைப்படுகிறார். என் பெயரை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு தேவனுக்கு எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? யார் மூலமாக என்றால் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே, திருவெளியத்தில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக, த்ரூ ஜீசஸ். அப்போ தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நாம் சொல்லணும். ஏன் இயேசு கிறிஸ்துவின் வழியாகனா, அவர்தான் நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இது மனசில் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். நாங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனால் நாங்கள் கூச்சப்படலை, வெட்கப்படலை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால், உன் நம்பிக்கை என் இயேசு என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், பரமேறி போனார், திரும்ப வரப்போகிறார், இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், நாமும் ஜீவிப்பான். அவர் வாழ்கிறபடி நான் வாழ்கிறேன், அவர் வாழ்கிறபடி அவருக்காக நான் வாழ்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறது எத்தனை உண்மையோ அதுபோல் நான் அவருக்காக நான் உயிரோடு கூட இருந்து அவர் சித்தம் செய்வேன். இந்த நம்பிக்கை எல்லாரிடத்துக்கும் வர வேண்டும். சர்ச்சுக்கு வந்தால் போதாது, பாட்டு பாடினா போயிடாது. ஆமாம் சார், வாழ்க்கையில் அதை உட்கொண்டவர்களாய், அதை உட்கிரகித்தவர்களாய், உள் வாங்கி கொண்டவர்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் எதன் மேலெல்லாம் வெற்றி பெற்றார் என்று சொல்லும்போது எனக்கு நிறைய விஷயம் இருந்தது. ஈஸ்டரில் உங்களை அனுப்பிட்டேன். சுருக்கமாக எங்களோடு கூட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 1-2 காரியங்கள் சொல்லி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது அவர் வெற்றி பெற்ற மிக முக்கியமான காரியங்கள் உலகம், மாமேசம், பிசாசு. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வெற்றியாய் தருகிறார் என்றால் உலகத்தின் மேல், மாம்சத்தின் மேல், பிசாசின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். பாவம் மரணம் மாத்திரமல்ல, மிக வலிமையான ஒரு சக்தி உலகம், மாமிசம், பிசாசு. உங்கள் சபையிலே அவ்வப்போது சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் இதை மனதிலே வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 மிகப்பெரிய வலிமையான சக்தியை இயேசு முறியடித்திருக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த 3ஐயும் ஜெயிக்க வேண்டும். இந்த 3ஐயும் நாம் ஜெயிக்க வேண்டும். அவர் ஜெயித்தால் நாம் ஜெயிப்போம். அவர் வெற்றி பெற்றார், நாமும் வெற்றி பெறுவோம். அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் இயேசு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 16:33 இணைந்து வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து தன் சீஷரிடத்திலே ஒரு சில நாட்கள் விடை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை இது. உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் இயேசு பேசவில்லை. If you read the Gospel of John very carefully, Jesus finished his public ministry within the chapter of 12. 12வது அதிகாரத்தோடு தன்னுடைய பொது ஊழியத்தை இயேசு முடிக்கிறார்.
அவருடைய பொதுவான ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய பிரைவேட் மினிஸ்ட்ரி, தனிப்பட்ட முறையில் தன் சீஷர்களோடு கூட இடைபடுகிறது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இருந்து வருகிறது. இதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு பொதுவான ப்ரைவேட் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் தன் சீஷர்களோடு கூட நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் அவளோடு கூட பேசுகிறார். 13, 14, 15, 16, அதற்கப்புறமா 17ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர்களுக்காக மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை, சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். சீஷர்களுக்காக மாத்திரமல்ல, சீஷர்கள் மூலமாக இந்த உலகத்தில் கடைசியோட வருகை பரியந்தம் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறவர்களுக்காக அவர் ஜெபித்தார். We call it as the high priest prayer. பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஜெபம் என்று. ஸோ இப்படி படித்து பார்க்கும்போது இந்த 16ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் இயேசு சீஷரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. In this world you have tribulation. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பட் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், பி கரேஜியஸ், தைரியமாயிருங்கள். பி சியர் அப், மகிழ்ந்து களி கூறுங்கள். பி பிரேவ், ரொம்ப ஞானவான்களாக இருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன? சியர் அப், பி கரேஜியஸ். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னவுடன் நீங்கள் உடனடியாய் ஓடி போய் கட்டில் கடியில் படுத்துக்கொண்டு ஐயோ இயேசு என்னை கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள். இயேசு என்னை விட்டு போய்விட்டார் என்று சொல்லாதிருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையே போய்விட்டது என்று சொல்லாதிருங்கள் என்று இயேசு சொல்கிறார். பி கரேஜியஸ், பி சியர் அப். நம்முடைய பிள்ளைகள் பரீட்சைக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வாழ்த்தி அனுப்புகிறோம்? பி கரேஜியஸ், பி ஸ்ட்ராங், பி போல்ட், பி விக்டோரியஸ் என்று சொல்கிறோம். பரீட்சை அவர்களுக்கு கடினமாக இருக்கலாம். பரீட்சையில் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் இத்தனை நாட்கள் படித்து வைத்ததில் கேள்வி வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டியது, எழுத வேண்டியது அவசியம் இருக்கலாம். எனினும் அந்த சவாலை அவர்கள் சந்திக்க புறப்பட்டு போகும்போது நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், சேர் அப், பி கரேஜியஸ். அவன் அழுகாதன்ற வார்த்தை சொன்னால் எழுதுருவான். தைரியமாக இருப்போ, எழுதிட்டு வா, வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். இயேசு அப்படித்தான் சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இன் திஸ் வேர்ல்ட் யூ ஹாவ் ட்ரிபுலேஷன். வர்றேன், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? இந்த உலகத்தில் உபத்திரவம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. ட்ரிபுலேஷன், டிஸ்ட்ரெஸ், சஃபரிங், ட்ரபிள். சொல்ல, do you have any troubles? உங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்கா? கஷ்டங்கள் நிறையா இருக்குதா? பாடுகள் இருக்கிறதா? ட்ரையல்ஸ் அண்ட் சாரோஸ், சோதனைகளும் கவலைகளும் உனக்கு இருக்கிறதா? do you have frustrations? சில நேரத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்கல, இல்லைன்னா நம்மளா உன்னை தவறாக எதிர்பார்த்து அது கிடைக்கலன்றவுடன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிஃபிகல்ட்டிஸ். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு இவைகள் உண்டு. ஏன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையில் வந்திருக்கிற எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று? அதோடு ஆண்டவர் நிறுத்தலை. என்ன சொன்னார் பாருங்க? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவத்தோடும் வாழ்க்கை முடியல, போராட்டத்தோடும் வாழ்க்கை முடியல, கஷ்டத்தோடு உடைய வாழ்க்கை முடியல, சோதனையோடும் வாழ்க்கை முடியல. இல்லை 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 இல்லை, என்னை பார், நான் உலகத்தை ஜெயித்தேன். கையில் ஊற்றி கத்திர மயப்படும். ஐ ஹவ் ஓவர் கம் த வேர்ல்ட். நான் உலகத்தை என்ன செய்திருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஜீசஸ் த ஓவர் கம்மர் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்து 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தோடு கீழ்ப்படிந்து இருந்து தன்னுடைய 3.5 ஆண்டுகள் ஊழியத்தில் இயேசு செய்ததான ஊழியம் மிக பெரிதான ஊழியம். அவர் வாழ்ந்து, அவர் நடந்து சென்று, அவர் பிரயாணப்பட்டு செய்த ஊழியங்கள் எல்லாம் 200லிருந்து 234 கிலோமீட்டருக்குள் தான் அடங்கும். ஆனால் அந்த நாட்டில்
அந்த கலிலேயாவிலே, அந்த யூதேயாவிலே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் பிரசித்தமாக எல்லா இடங்களுக்கும் பரவிற்று. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இத்தனை சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறது என்னவென்றால், தன்னுடைய வெற்றி, தான் சிலுவையில் பெற்ற வெற்றி, தன் பாவத்தை வென்ற வெற்றி, என்ன பிரச்சனை அதெல்லாம் நான் ஜெயித்தேன், அதனால உங்களையும் நான் ஜெயிக்கிறவளாக மாற்றப் போகிறேன். என் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு ஜெயம் ஆண்டவர் கொடுக்கிறார், வெற்றி தருகிறார். தோல்வி இல்லை, தோல்வியே கிடையாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தோற்று போனவர் அல்ல, அவர் வெற்றி பெற்றவர். இயேசு வெற்றி பெற்றதினாலே நான் வெற்றி பெறுவேன். இப்போ இன்றைக்கி இந்த காலையிலே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்றால், இயேசு சவதரித்து கொடுத்த, இயேசு பெற்று தந்த வெற்றியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே யோவான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னாரே, உலகத்தை இயேசு ஜெயித்தேன் என்று சொன்னாரே, உலகம் உலகம் என்று சொல்லுகிறீர்களே, உலகம்னா என்னன்னு அநேகர் கேட்பாங்க. இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன அர்த்தம்? டு வி டாக் அபவுட் த காஸ்மோஸ்? இந்த பூகோளம் என்ற இந்த கோளத்தை குறித்து சொல்லுகிறோமா, இல்லை அதை தாண்டியும் வேறு அர்த்தமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், எடுத்து வைத்துக்கொள்ளும், 326ஆம் பக்கம். இதே யோவான் நிருபங்களை எழுதும்போது ஒரு அப்போஸ்தலனாக உயர்ந்த நிலைமையில் இருந்து திருச்சபைக்கு அவன் எழுதுகிறான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். 1 யோவானில் 5, 2 யோவானில் ஒரே அதிகாரம், 3 யோவானில் ஒரு அதிகாரம் இருக்கிறார். இந்த உபதேசத்தை அவன் எழுதும் பொழுது அவன் ரொம்ப ஏஜ்டு ஆகிட்டான். The Bible scholar says that he was a pastor in the Ephesus church. எபேசு சபையில் போதகராக இருக்கிறார். 25 ஆண்டுகள் போதகராக இருக்கிறார். 25 ஆண்டுகள் போதகராக இருக்கும்போது தேவன் அவர் கொடுத்த அனுபவத்தின் மொழியாக அவன் எழுதின சத்தியம் இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இருக்கிறது. அதை படித்து பாருங்க. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தும் விசேஷம் படிங்க. இதை படிக்காமல் வெளிப்படுத்தும் விசேஷத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்கணும், அதில் போய் உட்காந்து நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுமா, இல்லை உபத்திரவத்துக்குள்ளே போகுமா, இப்போ அது தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு எனக்கு பதில் தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்லணும்? வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய யோவான் பரிசுத்தாவின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ளவைகள், இது பூகோளம் என்ற கோளம் என்ற உலகமா, இல்லாவிட்டால் உலகம் என்ற சக்தியா, உலகம் என்ற வல்லமையா, உலகம் என்ற எதிர்த்து நிற்கிற ஒரு போராட்டமா? கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள பொருள்களும் அடங்கும், இந்த உலகத்தில் உள்ளதான வசதிகள் அடங்கும், இந்த உலகத்தில் நமக்கு பெறுகின்ற கிடைக்கின்ற அத்தனையும் அடங்கும். எல்லாவற்றை காட்டிலும் வேர்ல்ட் என்ற அந்த கான்செப்ட், அந்த ஒரு கருத்து என்ற ஒன்று கருத்தியல் இருக்கிறதே, அதை ஆண்டவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். டோன்ட் புட் யுவர் லவ் அப்பான் தட். அதை பார், அதை ரசித்து கூட செல், ஆனால் அது வேண்டாம் உனக்கு, அது உனக்கு அவசியம் இல்லை, அது எனக்கே தேவையில்லை என்று வெறுத்தேன், உனக்கு அது வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தெளிவாக சொல்லிட்டார். அதை நீ நேசிக்காத, அதன் மேலே உன் அன்பு வைக்காத. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இஃப் எனி மேன் லவ்ஸ் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் மேல் அவன் அன்பு வைத்தால்
அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. அவ்வளவுதான். பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him will never perish but will have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார்? இயேசுவை கொடுத்து, தன் ஒரே பேரான குமாரனை இயேசுவை கொடுத்து, சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து, ஒரு ஈன மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, அனைவரும் பார்த்து தலை துளுக்கி, தேவகுமாரனே நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ தேவகுமாரன் என்றால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று பரிகாசிக்கக்கூடிய நிலைமையில் இயேசு கிறிஸ்து வஸ்திரம் உரிக்கப்பட்டவராக 33 வாலிபராக சிலுவையிலே அவர் தொங்குகின்றதான வேளையில் யூதர்களுக்கு வேடிக்கையாக, அவரை பரிகசித்தவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக பட்ட பகலிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவர் தொங்கினதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் அவர் மூலமாகத்தான் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு வழியை இயேசுவின் மூலமாய் உண்டாக்கினபடியினால் தன்னுடைய குமாரன் அந்த பாடுகளையும் அந்த வேதனைகளையும் படும் வேளையிலும் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு இயேசுவை நம் ஒவ்வொருவருக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் அன்பு. அன்பு நமக்கு இருக்கின்றதை கொடுப்பது மாத்திரமல்ல, அன்பு நம்மிடத்தில் இதுதான் கடைசி என்று ஒன்று இருக்கும் என்றாலும் அடையும் கொடுப்பது அன்பு. அதுதான் இந்த உலகத்தில் தாயிலும் மேலான ஒரு 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 கோயில் இல்லை என்று சொல்வார்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். ஒரு தாய் தனக்கு இந்த உலகத்தில் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது அந்த பால் அவளுடைய இரத்தம். அவள் ஒரு குழந்தையை பெறும் பொழுது, அந்த குழந்தை பெறும் பொழுது அவருடைய சரீரத்தில் இருந்து வெறுகி வருவது இரத்தம். தன்னுடைய இரத்தத்தை தான் கொடுக்கிறாள் இல்லை? தன் இரத்தத்தை உணவாக கொடுக்கிறாள் இல்லை? ஏன்? ஆகவே தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுகிறோம். தாயின் மேல் உள்ள அன்பு ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இருப்பதுக்கு காரணம் நமக்காக பண்ணின தியாகம். அவள் கண் விழித்து அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் பாடுகளையும் பெற்று வாழ்க்கையில் நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை நல்ல நிலையில் வைப்பதற்காக பட்ட பாடுகளை மறைத்து கொண்டு, கண்ணீரை அறைக்குள் போய் துடைத்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் நமக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். நம்முடைய தாயை காட்டிலும் நம்மையில் அன்பு வைத்தவர் இயேசு. அந்த இயேசுவை இந்த உலகத்திலே கொடுத்தவர் பிதாவினுடைய அன்பு. அந்த பிதாவினுடைய அன்பு மாத்திரம் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பைபிள் ஸ்டடி எடுத்து ரொம்ப டைமாக விட்டுறேன். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் இடத்தில் பிதாவில் அன்பு இல்லை. சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? அவள் உலகத்தார்களா, அவள் ஆவிக்குரியவர்களா? இன்றைக்கு இருக்கும் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் அவள் ஆவிக்குரியவர்களா, உலகத்தாரா? அன்றைய கேள்வி இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் சொல்வார், அவன் உலகத்தான் கிடக்கிறான் பாஸ்டர்னுவார். அவன் உலகத்தான், அவன் சிந்த உலகம், அவன் பேச்சு உலகம், அவனுடைய செயல் உலகம். உலகத்தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு அடிச்சிருவார் ஒரே வார்த்தை. ஏன்? அவனுடைய சிந்தை, அவனுடைய செயல், அவனுடைய நோக்கம் எல்லாம் இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், அதற்கேற்ற புகழ், பொருள்கள், இவைகளை தேடிக்கொண்டு தெரிகிறான். அன்று தெளிவாக சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்போ நீங்கள் போய் யாரையும் வெறுக்க வேணாம். ஆனால் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்போ இந்த வசனத்தை நான் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. என்னைக்கும் நம்ம ஒருத்தர் ஒரு இடத்தின் மேலே தான் அன்பு வைக்க முடியும். நமக்கு ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் தான் நமக்கு அங்கே அது உயிர் ஒட்டி இருக்கு. அந்த வீடை நம்ம பண்ணிப்போம். வேறு ஏதாவது ஒரு வீட்டு மேலே நமக்கு நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் வீட்டை ஒழுங்காக வைக்கணும், என் வீட்டை சுத்தமாக வைக்கணும், என் வீட்டை நான் வச்சுருக்கும்போது எந்த நேரத்திலும்
விருந்தினரை உபசரிக்கிற ஒரு வீடாக இருக்கணும். எங்களுக்கு மூத்த ஒரு ஊழியர் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, நான் எப்பொழுதுமே அதை சொல்வேன், அவரை பார்த்து சொல்லியிருக்கேன், என்னோட பிள்ளை அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வீடு எப்பவும் வந்தவர்களை உபசரிக்கிற வரவேற்கிற ஒரு வீடாக இருக்கணும்னு அவர் சொல்வார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க ஒய்ஃப் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய தலைவர் அவர். அவளோடு கூட பல இடங்களுக்கு பிரயாணம் சென்று அவங்களுடைய மிஷினரிமார்களுக்கு பூரா நான் தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறேன். அவருடைய கூட்டங்களில் பாடல்களை நடத்தியிருக்கிறேன், ஆராதனைகளை நடத்தியிருக்கிறேன். அவன் கார் வரைக்கும் வந்து எங்களை வெளியே அனுப்புவாங்க, அவ்வளோதான். பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னா, பத்திரமா நீங்கள் போயிட்டு வாங்க. டக்குன்னு ஒரு நாள் சொன்னார், எதுக்கு நீ பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிற, நானே பஸ் ரூட்டில் போகிறேன், நீ இப்போ சொல்லி என்னை பயமுறுத்துறீ. என் மைண்டில் அது என்ன இருக்கும், போனால் திரும்பி வருவோமான்னு. போயிட்டு வாங்க, அதோடு முடிச்சிடணும், பத்திரமா போயிட்டு வாங்க, நம்ம ஆவலில் சொல்கிறோம். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் கூட எந்த இடத்துலையும் அவர் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிகிட்டே வரமாட்டார். அப்படி போய் கேட்டோம், மை ஒய்ஃப் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹோம், ஷீ இஸ் அ ஹோம் மேக்கர், ஷீ வில் டூ த ஜாப். அப்போ அவன் வரும்போது அவளை வரவேற்க, அவளை உபசரிக்க, அவர்களுக்கு வேண்டிய பணிவிடையை செய்ய அவள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு உலக சூழ்நிலைமையில் பொருளாதாரத்தின் நெருக்கடியினால், குடும்பத்தின் சூழ்நிலைமையினால் 2 பேரும் வேலை பார்ப்பது உண்டு, தவறு என்று சொல்லவே இல்லை. இன்றைக்கு சில வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள 2 பேரும் நாம் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் என்று சொல்லி வரும்போது ஆண்டவர் ஒரு குடும்பம் ஒரு அன்பாக, ஒரு ஐக்கியமாக, ஒரே மனதாக, ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் மிக மிக சமாதானமாக இருக்கு. நமக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று போகும்போது தான் பலவிதமான நெருக்கடிகளையும் கடன் சுமைகளையும் நாம் நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு கிடையாது. அப்போ நமக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் கடவுளுக்கு விரோதமானது. ஏன் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள்? இந்த உலகம் தேவனுக்கு விரோதமானது. யோவான் சுவிசேஷத்தில் இவன் அதை சொல்லுகிறானே, அவன் மாத்திரம்தான் சொல்லுகிறானா? இல்லை, யாக்கோபு நிருபத்திலே சொல்லியிருக்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு மிக கடுமையான வார்த்தையை கொண்டு சாடுகிறார். Me and my daddy discussed that word. பயங்கரமான வார்த்தை, எனக்கே வாய் கூசுகிறது. உலக சிநேகம், அதுக்கு முன்னால் உள்ள படிக்கல, தேவனுக்கு விரோதமான பகை. நீ உலகத்தை ரொம்ப நேசிச்சனா நீ என்ன நேசிக்கலன்னு அர்த்தம். சென்னையில் ஒரு வீடுன்னு சொல்ல வந்ததில் தான் வந்தேன். சரி, நமக்கு ஒரு வீடு 10 வீடு நமக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? 10 வீடு ஒழுங்காக செய்ய மாட்டோம். நமக்கு 10 வேலை இருந்தால் ஒரு வேலையை உருப்படியாக செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு வேலை எது இருக்கோ அது உருப்படியாக செய்வோம், கைகள் ஊற்றி கத்திர மேம்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை போஷிப்பதற்கும் நம்மை உடுத்துவிப்பதற்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கலை, அது அறுக்கலை, அது பண்டக சாலையில் சேர்த்து வைக்கலை, ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் இருக்கும்போது நம்முடைய சரீரம் நொந்து போய், நம்முடைய சரீரம் தொய்ந்து, சிலருக்கு கெப்பாசிட்டி இருக்கும், சிலருக்கு அது கேட்ட கிருபைகள் இருக்கும், சிலருக்கு அது கேட்ட சக்திகள் இருக்கும். அது எக்ஸப்ஷனல் கேஸ், அது விதிவிலக்கு, ஆனால் அது வழிகாட்டிகள் ஆகாது. ஆனால் நமக்கு ஒரு வேலைன்னா அதை உருப்படியாக செய்வோம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உலகத்துக்கு நீ சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாகிறான் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம உலகத்தை ரொம்ப நண்பர்களாக, உலகத்தை நமக்கு ரொம்ப அருகாமையிலே வைத்து கொண்டு உலகத்தின் மக்களை, உலக மக்களின்படி சிந்திக்கிறவர்களை நாம் அரவணைத்து கொண்டு அவளோடு கூட நடப்போமானால் நாம் தேவனை ஏதோ ஒரு விதத்திலே பகைக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. Any man cannot serve 2 masters. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இதுக்கு மேலே எந்த விளக்கம்? எனக்கு எந்த புக்கு வேணும்? எனக்கு எந்த உபதேசம் வேணும்? எனக்கு எது காட்டில் எனக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்கணுமா? தேவையில்லை. The word of God, the Bible, inspired by the Holy Ghost, definitely says that 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 மாஸ்டருக்கு ஊழியம் செய்தால் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், இல்லைன்னா ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஒருத்தனை பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தனை அது ரொம்ப தெளிவு சொல்கிறார், அசட்டை பண்ணுவான். அசட்டை பண்ணுறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து தோத்துறோன்னு சொல்லுவோம். ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்க வரும்போது என்ன செய்வோம்? நாக்க அப்படி நகன்றுவோம். அது நமக்கு தெரியும். நம்ம பிடிச்சிருந்தவங்க வந்தால் ஆவி சேர்த்து கட்டுப்பிடிப்போம். நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அப்படியே பின்னால் அப்படியே தயங்கி நிற்போம். என்ன நம்முடைய அர்த்தம்? என்ன? நம்முடைய இருதயம் அன்பு இருந்தால் தவ்வும், நம்முடைய இருதயத்தில் அன்பு இருந்தால் துள்ளும். அந்த அன்பு இருந்தால் அவங்களை கட்டி பிடித்து கொள்ள சொல்லும். ஆனால் நம் கண்டுக்கிடாமல் இருந்தால் நம்மளை நேசிக்கவில்லைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள், ஆணும் பெண்ணும், உண்மையான அன்பு இல்லை, உண்மையான நேசம் இல்லை. அன்பை குறித்து பேசலாம், அன்பை குறித்து பாடலாம், ஆனால் உண்மையான அன்பு இருந்தால் அவருடைய தரம் பார்த்து அல்ல. God is no respecter of person. தேவன் பட்சபாதம் உள்ள மனிதர் அல்ல. ஆண்டவர் மிக தெளிவாகவே தான் சொன்னார். இதே யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், ஒரு சபைக்குள் ஒருவர் வரும்போது அவள் வஸ்திரம் நன்றாக உடுத்திருந்தால் அவர்களை வா என்று சொல்லி, சரியில்லாத ஒரு ஏழை வஸ்திரம் என்றால் அவளை போ என்று சொன்னால் உங்களுக்குள்ளே நீங்கள் பேதகம் பண்ணுகிறீர்கள் இல்லையா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. நான் ஒரு பக்கம் நான் தேவனை சேசிக்கிறேன், நான் உலகத்தில் உள்ள பணம், செல்வம், வசதி, அந்தஸ்து, நான் அதையும் நேசிக்கிறேன், ஆண்டவரையும் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒன்றை தான் நேசிக்க முடியும், 2 நேசிக்கவே முடியாது. 2 நேசித்தேன்னா நான் ஒன்றை கூட சரியாக நேசிக்கலைன்னு அர்த்தம். 2 அடுப்பு வச்சுக்கிட்டு சமையல் பண்ணி பாருங்க பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்டவ், இங்கே ஒரு ஸ்டவ், சரியா? சில 3 ஸ்டவ்லையும் நெருப்பேற்றி சமையல் பண்ணுவாங்க. அது எரியும், புகையும், வாயிலே வைக்க முடியாமல் போகும். இந்த அடுப்புலையும் சமையல், இந்த அடுப்புலையும் சமையல், இப்படி 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 கண்டி இப்படி கண்டி விளங்கும். ஒன்றை செய்ய உருப்படி. நான் சொல்ல ஒன்றை செஞ்சாலும் உருப்படியாக செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னுடைய கொள்கை, நான் பைபிள்லேருந்து கற்றுக்கிட்டது ஒன்று. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் செஞ்சார், ஒரே ஒன்று தான், பிதாவுடைய சித்தம். அவ்வளோ முடிச்சுட்டு போயிட்டார். முடிக்கும்போது என்ன சொன்னார்? உடைய கைகளில் நான் முடிச்சுட்டு போயிட்டாரா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷம் கிறிஸ்தவத்தை ஒன்றும் அசைக்க முடியலையே, கிறிஸ்தவத்தை யாரும் தோற்கடிக்க முடியலையே. எத்தனை பேர் எழும்பினார்கள், எத்தனை வேதத்தை கொளுத்தினார்கள், எத்தனை கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்தார்கள், எத்தனை பேரை கொண்டார்கள், எத்தனை பேரை குவித்தார்கள், எத்தனை பேரை ரத்தம் சிந்த வைத்தார்கள், எத்தனை பேரை தீக்கம்பத்தில் கட்டி கண்ணுக்கு முன்பதாக தீ வைத்து எரித்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவம் நிற்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தம் ஒன்றையே செய்ய வைத்தார். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தோமா? உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி முடிவெடுப்போம். 2 எஜமான்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஒன்று நீர், இல்லை நான் உலகம். நான் உலகம்னா உண்மை நான் நேசிக்கலைன்னு அர்த்தம். நான் உண்மை நேசித்தேன்னா நான் உலகத்தை நேசிக்கலைன்னு அர்த்தம். நான் 2க்கும் நடுவில் மலையாள பைபிளில் போட்டிருக்கோம், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று. மலையாள வேதாகமத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்குதான், எப்படி நீ 2 தோணியில் கால் வச்சு போவ? 2 போட்டில் கால் வைக்க முடியுமா? ஒரு போட்லேயே கால் வைக்கும்போது அந்த போட்டுக்காரன் பிடிச்சிக்கிட வேண்டியது இருக்குது. நம்ம கையை, ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி இப்படி பண்ணும், சதுரமாக இல்லை போட்டு இப்படி இருக்குது, இப்படி இப்படி. 2 போட்டில் கால் வச்சு நான் போவேன்னா லொபக்குன்னு உள்ளே போயிடுவேன். கிறிஸ்தவம் இப்படி தான் போய் வைக்கிறேன். என்ன பாஸ்டர்
ஆமாம் பாஸ்டர். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதாங்க சொல்லிட்டு சொல்கிறார். இயேசு உலகத்தை ஜெயித்தார்ன்றிருக்கு. அவருக்கு என்ன வந்த சோதனை? மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அண்டர்லைன் தட் வேர்ட். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை. உலகத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார் பாருங்க. எந்த ஃபோர்ஸ் நம்மளை எங்கிட்ட அடிக்குது? இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த உலகத்தை யார் படைச்சாரு? இப்போ கேள்வி கேட்போம். இந்த உலகத்தை யார் படைச்சா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாயிரு. தேவன் படைக்கிறார், இயேசு கூட இருக்கிறார். சரியா? ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். இந்த உலகத்துக்குள்ள அந்த 3 சக்தி இருக்கு. அடுத்து உலக மாம்சம் பிசாசு இருக்கு. ஆனால் பிசாசுக்கு வரும்போது அது கடைசி வச்சிரு. உலக மாம்சம் பிசாசு இல்லை. உலகத்துக்குள்ள 3 இருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகளாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல ஈவாகிய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் ஒரு நாள் தப்பானது தரமாட்டார். இயேசு ஒரு நாள் தப்பானது தரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரே நல்ல ஈவு. அவர் ஒருத்தருக்கும் தப்பாக வரமாட்டார். பரிசுத்தாவி கேட்டால் அஸ்தாவி வராது, பரிசுத்தாவி தான் வரும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல தெளிவு இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் நல்லது தான் தருவார். அவர் நல்லவர். நன்மையான எந்த குட் கிஃப்ட்டு அவரிடத்திலிருந்து வருகிறது. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும். அதனால தான் சொன்ன யோவான் சுவிசேஷத்தை படிக்காத ஒருவருக்கு யோவானை படித்தா ஒன்றுமே புரியாது. அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எங்களுக்கு கிரீக்கில் சொல்லி கொடுப்பாங்க. ஒன்றுமே புரியாது. நான் முடிக்க வரைக்கும் தலையை பிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு பேப்பர் கிரீக் 3. கிரீக் 1-2 பாஸ் பண்ணுறதே கஷ்டம். இதில் கிரீக் 3 1 யோவான் 5 அதிகாரம். எங்களுக்கு கிரீக் ப்ரொஃபஸரே வந்து டீச் பண்ணார். வாயில் அந்த ஒரு வார்த்தை விளங்க. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை அடிக்கணும்ல. நம்ம அடிக்க வருதில்ல, அதை அடிக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறேன். நம்மளை ஒன்று அடிக்க வந்தால் அதை விட்டு கொடுப்போமா? நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வருது. ஆடு பாம்பே வா ஆடு பொட்டுன்னு போட்டு போயிரு. முதல்ல அதை அடிக்கணும். இந்த உலகத்தில் போய் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்ல பாம்பு சார் அடிக்கக்கூடாது. நல்ல பாம்பு அடிக்கக்கூடாதா? அதுக்கு நல்ல பாம்புன்னு வச்சுருக்க. கொத்தனை சாகுறான் ஒருத்தன், அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு வேற நீ வச்சுருக்க. இல்லை சார் சாமி சார். சாமி கொத்தா ஏன் சாகுற நீ? இயேசு தொட்ட ஒருத்தர் சாகலையே, உயிர் பிழைத்தார்களே. லாசருவே வெளியே பாடையை தொட்டார், வெளியே வந்துட்டான். சிறுமியை பார்த்து தலித்தாங்க. கடவுள்னா எப்படி சார் கொல்லுவார்? நம்ம கேட்கணும். முதல்ல அதை அடித்து கொன்னுட்டு அடுத்து என்ன செய்வோம்? அது எது ஒளியோடி வந்ததோ அந்த ஓட்டையை அடைப்போம். செய்வோமா இல்லையா? இனிமேல் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, இன்னும் நமக்கு நம்முடைய நிம்மதியை கூட அதை அடைப்போம். அப்போ நமக்கு நம்மளை அடிக்கிறவனை அடிக்கணும். நம்ம எது மூலமாக அது வருதோ ஓட்டையை அடைக்கணும். கைகள் ஒரு கத்திர மகிமைப்படும். நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே நமக்கு யார் எதிரி, நமக்கு எது நம்மளை எதிர்க்குது, எது நம்மளை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது,
எது நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்காமல் அந்த ஊரில் போய் ஜெபம் பண்ணுறது, இந்த ஊரில் 3 நாள் போய் உபவாச ஜெபம் பண்ணுறது, இந்த இடத்துல போய் நான் ஒரு ப்ரேயருக்கு போகிறேன், இவர் வல்லவர், இவர் நல்லவர், இவரை பற்றி உலகம் பூரா சொல்லியிருக்கிறாங்க, நான் அங்கே போய் உட்காந்துருக்கேன்னு இப்படி கையை உக்காந்தேன். நீ லைஃப் மூலம் அப்படி தான் உட்காருவான். அப்படின்னு சார் நீயும் உன் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம், இந்த வசனம் அப்படின்னு சொல்ல பாருங்க. எதெல்லாம் பாஸ்டர் உலகத்தில் உண்டானவைகள்? 17 வசனம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் நிலைத்தப்பா. அப்போ உலகத்தை எதுக்கணுமா எதுக்க வேணாமா? எது எது ஆண்டவர் சொன்னாரோ அதை நமக்கு வேண்டான்னு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? ஏதேன் தோட்டத்தில் சுருக்கமாக சொல்கிறேன், பிசாசு முதல் அவர் சாயல் அவர் ரூபத்தில் படைக்கப்பட்ட அவருடைய அளவு ஞானம், அவருடைய அளவு அறிவு, ஆதாம் அவ்வளவு அழகுள்ளவன், அவ்வளவு. ஆதாம் என்றாலே சிவப்பானவன் என்று அர்த்தம். இப்போ நான்லாம் சொல்லக்கூடாது, தோற்றம். ஆதாம் பேர் வச்சு கருப்பாக இருந்தால் அறிவு சம்பந்தமே இல்லை. அவ்வளவு சிவப்பான், சிவந்த மண், அவ்வளோ அழகாக படைத்தார். தன் சாயல் தன் ரூபத்தின் படி படைத்தார். ஏவாளையும் அப்படியே தான் படைத்தார். 2 பேருமே ஈக்குவலி குட், ஈக்குவலி டேலண்டட், ஈக்குவலி பிளஸட். அவ்வளவு சாத்தானே ஏமாத்திட்டான்ல. நம்மளை யார் ஏமாத்துறா? நம்மளை யார் நைவஞ்சகமா பேசுறா? தேவனோடு உள்ள உறவை கெடுக்கிறதுக்கு நம்மோடு கூட யார் உறவாடுறா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்முடைய நல்ல ஆவியினை செம்மையான வழியில் நடத்துவாரா? நான் பரலோக ராஜ்யவாசி, நான் தேவனுடைய ராஜ்யவாசி, நான் கர்த்தரோடு கூட போய் நான் ஒரு நாளைக்கு இருக்கணும். சத்தான் எனக்கு வேண்டாம், உலகம் வேண்டாம், எனக்கு உன் சரக்கெல்லாம் எனக்கு இங்கே வேண்டாம், இந்த சரக்கு என்கிட்ட கொண்டு வராத, அந்த சொர்க்கம் வேற என்கிட்ட போய் கொடுக்கு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி சொல்வார்கள், ஆனால் உலகத்தை ஜெயிக்கிறீர்கள் என்று அர்த்தம். முதல் மனிதன் வீழ்ந்து போனான். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் 2வது ஆதாமாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பகுதி அதை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கிற வாலிப தம்பி தங்கைகளை நல்லா கவனிங்க. உங்களுக்கு எனக்கு எது விரோதமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சு நீங்கள் அதை அழிக்காத வரைக்கும், ஐ எம் சாரி டு சே தட், நம்மை அது ஒரு நாள் அழித்து போடும். டெஃபினட்டாக சொல்கிறேன். நம்மளை அழிக்கிறவங்களை அடிக்கலைன்னா, அழிக்கலைன்னா நம்மளை அடிச்சு, கரையான கொல்லலைன்னா, கரையானுக்கு மருந்து வைக்கலைன்னா, கரையான் நம்ம வீட்டில் உள்ள மரத்தை அழிச்சிடும். கரையான் பார்க்குறதுக்கு இத்தினோண்டு தான் இருக்கும், ரொம்ப இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனால் சாரையாக இருந்து எவ்வளோ பெரிய மரத்தையும் உள்ளேயே ஓட்டை போட்டு சவிச்சிடும். கரையானை கொல்லணும். கையில் ஒரு கத்திர மகிமைப்படுத்துவோமாக. உங்கள் எதிராளியாகிய பிசாசானம் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுட்டி தெரிகிறான்னு சொல்லி இருக்கிறார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனை ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அழித்தே தீரணும். அப்போ தான் ஆண்டவர் வெற்றி உண்டு என்று சொல்வார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன் நீ ஜெயிக்கலாம். நான் ஜெயித்தேன் நீ ஜெயிக்கலாம். நம்ம ஜெயிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், என் பிள்ளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, நான் சிலுவையில் வெற்றி பெற்றது நல்லது என்று ஆண்டவர் சொல்வார். இவளுக்காகப்பட்ட பாடுகளும் பிரயாசங்களும் பிரயோஜனம் என்று ஆண்டவர் சொல்வார். வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவினிடத்தில் பிசாசு வர்றான். 4ஆம் அதிகாரம். இயேசு பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பவர்ஃபுல்லாக ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். 40 days he was tempted by, யாருனால? ஒன்றும் சாப்பிடலை. அது முடிஞ்ச உடனே அது பசி வந்துடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்லா இருக்கும், ஃபாஸ்டிங் முடியும் போது தான் எதை சாப்பிடலாம்னு நம்ம நினைப்போம், அலமோதுவோம். அதனால் தேவன் வழி நடத்தி உபவாசம் எடுக்கிறது வேறு, நம்மளே வீம்புக்கு எடுக்கிற உபவாசம் வேறு. சிலருக்கு அந்த வீம்புக்கு எடுத்துகிட்டு பசியில் கண்டதெல்லாம் தின்னுட்டு மறுபடியும் தொத்தன்னு போயிடுவாங்க.
ஆண்டவர் நம்மளை நடத்தணும். காட் ஷுட் லீட் அஸ். எதுக்காக நீ ஜெபிக்கிற? எதுக்காக நீ உபவாசிக்கிற? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு விசுவாசி உபவாசம் பண்ணால் கூட பாஸ்டருக்கு தெரிய வரணும்னுவாங்க. தெரியுமா? when a person, ஒரு பிலீவர் உபவாசம் எடுக்கும்போது போதகருக்கு தெரியணும், தலைமை போதகருக்கு தெரியணும். இவங்க பாட்டில் ஒன்று ஃபாஸ்டிங் எடுத்து என்னத்தையா பேசி கடைசியில் பேய் அவங்களுக்குள்ளே பூந்துடும். சில நேரத்தில் ஒளியின் தூதனும் தேவ தூதனுடைய ஒரு வேஷத்தை அவன் தரித்து கொள்வானே. இந்த காலத்துலலாம் வேறு ஆவி பூந்துருக்கு நிறைய பேருக்குள்ள. தெரியணும். பாஸ்டர்ஸும் கண்டுபிடிக்கணும். பாஸ்டர் இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடணும். அந்த அளவுக்கு தலைகீழ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆவியானவரால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார், ஒன்று புசியாது இருந்தார். அந்த நாட்டில் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரத்தனை செய்யும் அண்டாம் பிசாஸ். இந்த 3 எடுத்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். சரியா? ஏன்னா உலகத்தை ஜெயித்தார். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. முதல்ல இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது மாம்சத்தின் நிச்சயை கொண்டு வர்றான். ஏன்னா ஒருத்தனை முதல்ல அடிக்கணும்னா மாம்சத்தின் நிச்சயில் அவனை அடிச்சிடலாம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் பசியை பயன்படுத்தி இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் வேண்டாம். நான் பசியாக வந்திருக்கிறேன் உங்கள் வீட்டில், நீங்கள் என்னை பார்த்து என்ன எனக்கு சொல்லுவீங்க? வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்களா? உட்காருங்க பாஸ்டர், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்குறேன்? இப்போ நான் உங்கள் வீட்டில் பசியோடு வந்திருக்கிறேன், பயங்கரமாக பசிக்குது, வரக்கூடாது, 12:30 1 மணி 1:30க்கு வந்துட்டேன். பசி இருந்தால் பசி ஆட்டணும். சாத்தான் எவ்வளோ அழகாக வர்றான் பாரு. அவனை மாதிரி ஒரு நல்ல ஆளை பார்க்கவே முடியாது. சூப்பர், கண்டு ஒத்திக்கலாம். அவன் வந்து அழகாக சொல்கிறான், பசிக்குதா, ஏன் கஷ்டப்படுறீங்க? அந்த நீ தேவகுமாரனே ஆனால் பிரெட்டை மாறு, இயேசு நாமத்தில் பிரெட்டை மாறு சொல், கொடுக்குறான். நம்மகிட்ட வர்றவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நல்லது தான் சொல்கிறான். பசிக்கு சாப்பிடுன்னு சொல்ல தப்பா சார்? பசிக்கு சாப்பாடு கொடுக்குறது தப்பா சார்? ஏழை எளிய மக்களுக்கு கஞ்சி ஊற்றுறது தப்பா சார்? ஊத்து, நல்ல ஊத்து. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும் மனுஷன். அங்கே கல்லை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஊரில். வனாந்தரம். ஒன்று மண் இல்லைன்னா கல், கல் இல்லைன்னா மண். இருக்கிறத எடுத்து கொடுத்து கடவுள்கிட்ட சொல்லணும், அப்பா சாப்பிடு அப்படின்றான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். யூத ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பு உங்க அப்பா தானே? அவ தாய் மரியாள் நமக்கு தெரியாதா? அவருடைய சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்களே, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? பிசாசு சொல்லுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். பூச்சி மாதிரி இருக்கு, ஆனால் குத்துது. புகழ்ந்து பேசுது, ஆணி வைக்குது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், if you are the son of God. இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அவனை கீழே இறங்கி வா. இந்த மாதிரி எத்தனை சவால் நமக்கு வருகிறது எத்தனை வேளையில இல்லை? நீ பெரிய பரிசுத்தவாட்டின்ற, நீ பெரிய ஜெபிக்கிறேன்னு சொல்ற, நீங்க தான் ரொம்ப ஓவியமா ஆண்டவரோட கூட இந்த பிரச்சனையை ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்களா இல்லையா? நீங்க இவ்வளவு காலம் ஊழியம் செய்றீங்கல்ல, ஏங்க உங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குன்னு கேட்குறாங்களா இல்லையா? அவன் போய் சண்டை போட கண்டு சொன்னாரா? அவன் போய் சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிக்க சொன்னாரா? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். Jesus Christ was entering into the ministry challenging that if you are a son of God, do this. நீங்களும் நான் என்ன செஞ்சிருப்போம்? பரவாயில்ல, நான் தேவகுமாரன்னு ப்ரூவ் பண்ணணும். I want to prove myself. I want to prove myself. Who said that you want to prove yourself?
that God has to allow you to do that. God has to permit to do that. தேவன் அனுமதி கொடுக்கணும். தேவன் ஓகே சொல்லணும் சார். தேவன் அனுமதி வரணும் மேல இருந்து, பரலோகத்துல இருந்து. நம்மளா ஒன்று நினைச்சு எடுத்து செஞ்சுட்டு நம்ம பாட்டில் செய்யறது செஞ்சிருப்போமா, முடிச்சிருவோமா? அதை மறந்துடுறத. நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லலாம். அடுத்து சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. உபாகமத்தில் இருக்க எடுத்து கொடுத்தார். அடிச்சிட்டாரா இல்லையா? மாம்ச நிச்சை, கண்கள் நிச்சை, ஜீவன். இந்த உலகம் தேவன் படைத்தது, ஆனால் அதனுடைய சக்தியை பிசாசு எடுத்து கையாளுறான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் வைத்து கத்திர மயப்படுது. ஆண்டவரே, இதை மாதிரி எனக்கு ஒன்றும் நான் சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி இதை ஒட்டி எது வந்தாலும் சரி, என்னை உசுப்பேத்தி விட்டு, ஏய் நீ படிச்சிருக்க இல்லையா, உனக்கு டேலண்ட் இருக்கு இல்லையா, நீ யாரு, நீ யாரு, நீ உன் அழகு என்ன, உன் அந்தஸ்து என்ன, உன் படிப்பு என்ன, உன் செயல் திறமை என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி தான் என்ன, எழும்பு. அதுக்கு ஒரு வசனம், எலும்பு எலும்பு எலும்பி பிரகாசி. இதை தான் சொன்னார் ஆண்டவர். ஆண்டு சொல்ல, போய் மோதிட்டு கடை, ஆண்டு கையை எடுத்துருவார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தை நான் பிழைப்பான். ஆண்டவர் இன்னைக்கு நினைச்சு அந்த கல் அப்பமாக்கி இருந்தா அவன் முடியும். தேவனுடைய குமாரன் என்பது உண்மை, 100க்கு 100 உண்மை, 1000க்கு 1000 உண்மை. ஆனால் சாத்தான் சொல்லி நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. கைகள் வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். நம்மகிட்ட யார் பேசுகிறா, நம்மகிட்ட யார் ரகசியமாக உரையாடுறா, நம்மகிட்ட யார் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கிறா கான்ஸ்டன்ட்டாக. Careful about them. Jesus Christ of Nazareth. இயேசுவை விட்டு, இயேசுடைய அன்பை விட்டு, இயேசு என் மேல் வைத்த அழைப்பு, இயேசு என் மேல் வைத்த அபிஷேகம், இயேசு என் மேல் வைத்த கிருபையை நிர்மூலமாக்குறதுக்கு எந்த சக்தி வந்தாலும், எங்கட போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. கரங்களை வைத்து கத்திரமே மேம்படுத்துவோமா? தோற்றம். அடுத்து உயர்ந்த மலை கூட்டிட்டு போய் உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், எனக்கு தந்திருக்கு, நீ என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறேன். இது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை. கண்களின் நிச்சை. இவ்வளோ பெரிய உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளவு ஜனங்கள், இந்த உலகத்துக்கு இவ்வளோ மலைகள், காடுகள். நான் யோசிச்சு பாருங்க, நான் பேசுறதுக்கு நேரமே இல்லை, நீ யோசிச்சு போய் பாருங்க. உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு மிராக்கிளாக காட்டிட்டான். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க உயர்ந்த மலை எதுன்னு தெரியும், அங்கே போய் பார்த்தா தெரியும். எப்படியோ அவன் காண்பித்தான், நமக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், நான் உனக்கு தரேன், என் கையில் இருக்கு. உன் கையில் இருக்கா? நான் உனக்கு தர்றேன். நம்ம என்ன அப்படி தர்றேன்னு கீழே விழுந்துருவோம். சரி, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்குறேன். ஹலோ, எனக்கு யாரை பிடிக்குமோ அவனுக்கு கொடுக்குறேன். அவனுக்கு யாரை பிடிக்கும், அவனை யாருக்கு பிடிக்குதோ அவனை அவனுக்கு பிடிக்கும். தோத்துறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்சவனுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்கு பிடிச்சவன்? அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன சாஸ்திரம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சொல்கிறேன், கிடையாது. நான் கிறிஸ்தவ உலகத்தில் திருச்சபையில் இங்கேனாலும் எங்கேனாலும் ஜோம் பண்ணிட்டு கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது ரொம்ப ஆண்டவரே அடல்ட்ரேட் பண்ணிடக்கூடாது. பாலில் தண்ணி ஊற்றி ஊற்றி வெறும் தண்ணியவே பாலுன்னு சொல்லி விற்கிற ஆள் நான் கிடையாது. திருவசனமாக களங்கம் இல்லாத ஞானப்படம் நான் கொடுக்கணும். அதனால் நான் சத்தியத்தை சொல்லும்போது வேதத்தை சொல்லி பவுலே சொல்கிறான், சத்தியத்தை சொன்னதினால் ஒரு சத்து வேணும். என்ன நிறைய பேர் நேசிக்கிறது இல்லை, நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நேசிக்கணும், நேசிக்க மாட்டேன்றாங்க. நான் அதுக்காக அவங்க காலில் போய் விழ முடியுமா?
நான் இயேசுடைய காலில் தான் விழ முடியும். கைகளை ஒத்துக்கத்திர மகிமைப்படுத்தணும். நான் தேவனை பிரியப்படுத்தணும். நான் மனுஷரை பிரியப்படுத்தினா கடவுளுடைய ஊழியக்காரன் கிடையாது. 1000 பட்டங்கள் எனக்கு இருக்கலாம், 1000 ஐடென்டிட்டி எனக்கு இருக்கலாம், கடவுளுடைய ஊழியக்காரன் கிடையாது. நான் அப்படின்னு சொல்லி எனக்கு சம்மந்தம் இல்லை. மத்திய சுவிசேஷத்தில் தெளிவாக சொன்னார். அதனால நிறைய பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்வார்? உடனே எனக்கு தெரியும்னா சொல்வார், தெரியாது போடா, தெரியாது போடா, தெரியாது போடான்னுவார் ஆண்டவர். என் லாங்குவேஜில் மதுரை தமிழில் சொல்வார், ஒன்று தெரியாது ஓடு. கவனமாக இருக்கும். ஆண்டு சொன்ன வார்த்தை, பின்னாக போ சாத்தானே, இந்த உலகத்தை காட்டி என்னை மயக்கவா பார்க்குற, நீ வெளிப்போ, தேவரீர் ஒருவருக்கு நீ பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயா. 3வது, அதையும் ஆண்டவர் ஜெயித்துட்டார். இருக்கிற இதிலெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மாம்சத்தின் நிச்சயம் கண்களுக்கு ஜெயித்தாலும் கடைசியில் இருக்கிற ஜீவனத்தின் பெருமை. பட் டேஞ்சரஸ். அதே 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லிச்சு? அவளை பார்த்து, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். ஆஹா, இதுதான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுதான் நான் ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக. நான் கடவுளாகணும் தானே நான் நினச்சேன். கடவுளுடைய சிங்காசனத்தில் தானே நான் உட்காரணும்னு நினச்சேன். அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளணும் தானே நான் நினச்சேன். சொல்கிறது இவனுக்குள்ள இந்த ஆசையை தூண்டி விடுறது யார்? ஒருத்தன் செஞ்சான். ஏசாயா 14:14 செஞ்சான். நான் தேவனுக்கு சமமாவேன், தேவனுக்கு ஒப்பாவேன், வடபுறத்தில் இருக்கிற ஆராதனையில் வீட்டிருப்பேன், அப்படியே சிங்காசனத்தில் நான் இருப்பேன். ஓ கிளப்படா, எனக்கு தெரியும். பயங்கரமான ஒரு பிசாசு அதுதான். கரெக்டாக கொண்டு வந்து சொல்கிறான். எருசலேமினுடைய கிட்டத்தட்ட 500 அடி உயரம் சொல்கிறாங்க. மேலே கொண்டு போயிட்டு சொல்கிறான், குதி, ஜம்ப், ஒன்றும் வேணாம், ஜம்ப். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உலகத்தில் சாஸ் என்ன சொல்லி கொடுக்குறான்? ஜம்ப், குதி. தேர்தலில் குதி, பதவிக்கு குதி, உன்னை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளணுமா குதி, 4 பேர் உன்னை அங்கீகரிக்கணுமா குதி, குதி. அப்புறம் பாதாளத்துக்குள்ள கீழே போவ நீ ஒரு நாள். கொஞ்சம் ஏன் எருசலேம் உப்பரிகையில் போய் குதிக்கும் போது எருசலேமில் உள்ள யூதரெல்லாம், ஜீசஸ் யூ ஆர் த சன் ஆஃப் காட். உலகம் முழுசும் இயேசுவை அண்ணாந்து பார்க்கும். பெயர் வரும், புகழ் வரும், மகிமை வரும், எல்லாம் வரும். அங்கேருந்து தொப்புன்னு குதிக்கும்போது தான் சாத்தான் குதின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பைபிள் உள்ள அந்த வசனத்தை நீங்கள் சங்கீதத்தில் போய் பாருங்கள். உம்மை காக்கும்படி இல்லை, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உன் தூதருக்கு வசனத்தை ட்விஸ்ட் பண்ணிட்டான் டக்குன்னு. நம்ம சங்கீதம் 91 படிக்கலைன்னா எங்கேருந்து கட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, கட்டன் என்னமோ இப்போ சொல்கிறாங்களே தெரியும், கட் அண்ட் பேஸ்ட், கட் அண்ட் பேஸ்ட். இங்கே இருக்கிறத கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும், இங்கே இருக்கிறத எடுத்து அங்கே ஓட்டணும், கட்டத்தேணும். ஏசோ காலி பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான். 30 வயசு ஊழியத்தில் வந்த அவரை, அவர் ஊழியம் செய்யறதுக்கு முன்னாலே அவரை காலி பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கான். இப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு குதிச்சிருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன பாஸ்டர் கற்பனையை ஓட விடுறீங்க? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிசாசுக்கு கீழ்ப்படிந்து குதிக்கும்போது ஆண்டவர் காப்பாற்றுவார் நினைக்கிறீங்களா? எபிரேயர் சொல்லிருக்கு, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிசாசுக்கு கீழ்ப்படிந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? 1000 வசனத்தை நீ சொல்லு, அவனை ஒன்றும் நடக்காது. நீ லட்சக்கணக்கான வசனத்தை பாராயம் பண்ணி ஓதிக்கிட்டே நடக்காது. நீ எனக்கு கீழ்ப்படியாம என்னுடைய எதிரியாகிய பிசாசுக்கு நீ கீழ்ப்படிந்து நீ கூச்சனா
எலும்பே இருக்காது, தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. யோசித்து பார்க்கணும். இல்லை, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி தருகிறான். ஜாக்கிரதையாக இருந்தவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் ஒருத்தர் உலகத்தில் ஒன்றும் அவருடைய அனுமதியின்றி உண்மை செய்ய முடியாது. இயேசு உலகத்தை ஜெயித்தார். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அப்படி எழும் என்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை நீர் அழைச்சிருக்கிற ஒரே நோக்கம் அவனை ஜெயிக்கிறதற்காக, உலகத்தை ஜெயிக்கிறதற்காக. உலகத்தின் எந்த ஆசாபாசங்களோ எந்த காரியங்களோ தொடக்கூடாது. ஆண்டவரே, தொடக்கூடாது, தொடக்கூடாது. இப்படி கை வைத்து, ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எனக்கு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மேலே I have taken much time to explain, but this is the way that I studied. This is the way that I studied. ஆண்டவரே, இது எனக்கு நல்ல ஒரு பாடம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறும். நம் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவுடைய அன்பு நமக்கு இல்லவே இல்லை. நம்ம எது கண்ணு நம்மளை மயக்குது, நம்முடைய இதயம் எதை தேடுது, நம்ம எதுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், போகணும்னு முடிவு எடுத்துட்டியா, போ, நீ போ, நீ போகணும்னா போ. யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ செய்கிறத சீக்கிரமாக செய், போ, இப்படித்தானே முடிவு எடுத்துருக்க, போ, நீ செஞ்சுக்கோ, ஒன்றும் ஒன்று கத்தாக்க முடியாது. ஆனால் இயேசுவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்ய எல்லா, ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் இப்படி செய்யும். ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஆண்டவரே, என் அப்பா, என் பரம தகப்பன் எனக்கு ஒரு தப்பு, ஒரு தீங்கு, ஒரு கஷ்டம் எனக்கு வைக்கலை. அவர் நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல என் பிதாவாகிய தேவன் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடக்கிற அந்த இயேசுவை அனுப்பினார். அந்த இயேசு எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த இயேசு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த இயேசுவை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா உலகத்தை நம்ம தூக்கி அடிச்சிடலாம். கைகள் வைத்து சொல்லுவோம், அது நம்மளை அடிக்கிறதுக்கு முன்னால், அது நம்மளை கொள்றதுக்கு முன்பாக அதை கொன்றுடலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிசாசானவனை தேவன் உங்களுடைய கால்களின் கீழாக அவர் மிதித்து போடுவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வெளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற, வெற்றி கொடுக்கறதுக்கு. உலகத்தின் மேலே எனக்கு ஜெயம், உலகத்தின் மேலே எனக்கு வெற்றி, உலகத்தினுடைய சக்திகளின் மேலே, உலகத்தின் போராட்டங்கள் மேலே, உலகத்தினுடைய வஞ்சகங்களின் மேலே, உலகத்தினுடைய தந்திரங்களின் மேலே, ஆண்டவரே, நான் அடைய வேண்டிய லக்கை அடைய முடியாதபடி, நான் செல்ல வேண்டியதான தூரம் செல்ல முடியாதபடி, என்னை இம்பேர் பண்ணுகிற, என்னை ஆண்டவரே முன்னேற விடாதபடி என்னை தடுக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் ஆண்டவரே ஜெயிக்கிறதற்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னாலும் be cheer up, be cheer up, be cheer upன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெயித்தேன், நீ ஜெயிக்கலாம். தம்பி, நான் ஜெயித்தேன், நீ ஜெயிக்கலாம். ஆண்டவர் சொல்ற, தங்கச்சி, நான் ஜெயித்தேன், நீ ஜெயிக்கலாம். இயேசு சொல்வார், அம்மா, ஐயா, நான் ஜெயித்தேன், நீ ஜெயிக்கலாம்ப்பா. சிலுவையில் நான் வெற்றி சிறந்தேன், நான் தோற்று போகலை. எல்லா விதமான கையெழுத்தை எடுத்தேன். ஆண்டவர் எனக்கு விரோதமாய் போட்டிருந்த கையெழுத்தை எல்லாம் நான் பிடிக்கிட்டேன். ஆணியை எடுத்து அதை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு நான் வெற்றி தந்திருக்கிறேன், வெற்றி தந்திருக்கிறேன். Receive the victory in Jesus' name. Receive the victory in Jesus' name. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இடைபடுகிறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வெறுமையாய் திரும்பாமல் ஆண்டவரே பலனை கொண்டு வருகிற உம்முடைய வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனத்தை கொண்டு எனக்கு போதிக்கிற ஒரு போதகரை நீர் கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த போதக ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த ஊழியத்தின் மூலமாக இந்த இடத்துல வரும்பொழுதெல்லாம் நான் அழிஞ்சு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது,
பிசாசின் பிடியில போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று எனக்கு போதித்து எனக்கு நல்வழி நடத்துகிற சபைக்காக, திருச்சபை ஊழியருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கைத்தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை ஊழியர்களை எவ்வளவு காலம் நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. சொல்லுங்க இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி சொல்லு, கை வைத்து சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய் திறந்து ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரட்சணியம் எனக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய விடுதலை எனக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நன்மை எனக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், உம்மிடத்திலிருந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Thank you Lord. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு மாட்டேன். வாய்த்தன்னு சொல்லுங்க என்னோட கூட. தைரியம் இருந்தா வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் தோல்வி அடைய மாட்டேன். ஆண்டவரே இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயம் இல்லை. நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எனக்கு பயம் இல்லை. சாத்தானே நீ என்னை தொட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமே என்னை தொட முடியாது, மரணமே என்னை தொட முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் எல்லா துதியும் கனம் மகிமையும் சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உடைய வருகை பெரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.